ஹாய் வீவர்ஸ், எண்ணெய் காய்ச்சுற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருந்தோம். தலைக்கு தேய்கிற தேங்காய் எண்ணெய் காய்ச்சுற வீடியோ. அது கிளியராக இல்லை. இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எடுத்து போட்டிருக்கேன். அது பாருங்கள், என்னென்ன பொருள் சேர்க்குறோம், எப்படி காய்ச்சுறோம், எத்தனை நாள் ஆகுது, எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல கருவேப்பிலை, கருஞ்சீரகம், நெல்லிக்காய், வெட்டு வேறு, செம்பருத்தி, வேம்பாலம்பட்டை, வெந்தயம், செம்பருத்தி இலை, எலுமிச்சப்பழம், சின்ன வெங்காயம், வேப்பிலை, அப்புறம் ரோஸ்மேரி லீஃப் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க மாட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் அதில் சேர்த்தேன். அதை எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1 by 1 அரைக்கணும். அரைக்கிறது தண்ணி விற்று அரைக்கக்கூடாது. எலுமிச்சப்பழம் சாறு எடுத்து வச்சுருப்போம். எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு சாறு தனியாக, தோல் தனியாக வச்சுட்டு அந்த சாறை ஊற்றி தான் அரைக்கணும். 1 by 1 அரைங்க, சேர்த்து அரைக்க முடியாது. ஏன்னா ஒரு பொருள் திண்ணமாக இருக்கும், ஒரு பொருள் இதாக இருக்கும். அதனால் 1 by 1 அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அந்த எலுமிச்சப்பழத்தை சாறு எடுத்து தோல் வச்சுருக்கோம்ல, அதையும் கடைசியாக குட்டி குட்டியாக வெட்டி போட்டு அரைச்சி சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா எலுமிச்சப்பழத்தை சேர்க்குறதுனால தலையில் உள்ள டேண்ட்ரஃப் கிளியர் ஆகும். அதுக்கு தான் அந்த எலுமிச்சப்பழம் சேர்க்குறது. எல்லாத்தையும் 1 by 1 அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், தனித்தனியாக விடாதீங்க. ஒன்று போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் கொண்டு போய் தட்டி காய வச்சணும். தண்ணி இல்லாமல் அரைக்கணும். மேக்ஸிமம் தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். ஏன்னா அந்த தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயில் உறிஞ்சிக்கிறோம் அதனால் தண்ணி இல்லாமல் அரைச்சி வெயிலில் கொண்டு போய் தட்டி கட்டியாக தட்டி காய வைக்கணும். காய வைக்கிறது வெயிலில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, நிழலில் தான் ரொம்ப நேரம் வைக்கணும். வெயிலில் கொஞ்சம் நேரம் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் அல்லது 5 நாள் ஆகும் அது காய்கிறதுக்கு. அது பொறுமையாக காய்க்கணும். வெயிலில் மேக்ஸிமம் வைக்காதீங்க, நிழலில் வைங்க. வெயிலில் அது கெட்டு போகாமல் இருக்கிறது தான் வெயிலில் வைக்கிறதுக்கு. அது காஞ்சதுக்கப்புறம் நல்லா சருகாக காஞ்சிரும். 4 நாள் 5 நாள் நம்ம காய வச்சோம்னா நல்லா இது மாதிரி காஞ்சிரும். ஈரப்பதமே இல்லாமல் காஞ்சிரும். அது நம்மளுக்கு போதும். அதை எடுத்து வச்சுக்கணும். காஞ்சா அது இப்படி தான் இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இதை கேஸ் அடுப்பில் ட்ரை பண்ணாதீங்க, வெளி அடுப்புலேயே ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொஞ்சமாக காய்ச்சறனால கேஸ் அடுப்பில் நான் காட்டுறேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காண்டி நான் கேஸ் அடுப்பில் காட்டுறேன். சட்டியை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். அது நல்ல சுத்தமான எண்ணெய். அதை எடுத்துட்டு நல்லா காய விடணும். அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டி வேரை குட்டி குட்டியாக நறுக்கி போடணும். ஏன்னா நம்ம அரைக்க முடியாது வெட்டி வேரை. அதுக்காண்டி குட்டி குட்டியாக வெட்டி போட்டு நல்லா கிண்டணும், அந்த சாறு உள்ளே இறங்குற வரை. அப்புறம் வேம்பாலம்பட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். வேம்பாலம்பட்டை நம்ம ஆட் பண்ணும்போது அந்த கலர் ரெட் கலராக ஆயிடும் அந்த ஆயில். அதை பொறுமையாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த சாறு உள்ளே இறங்கணும். அந்த ஆயிலில் அந்த சாறு ரொம்ப நேரம் இறங்கணும். அது பொங்கி மேலே வரும் அந்த ஆயில். நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் அந்த ஆயிலே அந்த வேம்பாலம்பட்டையும் வெட்டி வேரையும் கிண்டி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காய வச்சுருக்கோம்ல அந்த தட்டை, அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுகளை பொறுமையாக 1 by 1 போடணும். போட்டு நல்லா கிண்டி நல்லா கொதிக்க விடணும். அது பொங்கி வரும். பொங்கி வராத அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் காய்ச்சணும். ரொம்ப நேரம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக, 1 நாள் அல்லது 1.5 நாள் அந்த பொருட்கள் எல்லாம் எண்ணெயிலே ஊறணும். அப்படியே ஊறணும். அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். 1 நாள் அல்லது 2 நாள் அது எண்ணெயில் அந்த காய்ச்சினது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கணும். நம்ம உடனே ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது. அப்போ தான் அதோட சாறு இதெல்லாம் உள்ளே இறங்கும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறணும். இதான் நம்ம எண்ணெய் காய்ச்சுற வீடியோ. இதில் எந்த கெமிக்கலும் இல்லை, எந்த கெட்ட பொருளும் சேர்க்கல. நேச்சுரலாக என்ன பொருள் இருக்கோ, முடிக்கு தேவையான முடி வளர்ச்சிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதுதான் இதில் சேர்த்துருக்கோம். இந்த ஆயில் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. இன்னும் வீடியோஸ் நிறையா போடுவோம், பாருங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.